அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க அடைந்திருக்கின்ற இந்த காலம் எங்களுக்கு தெரியும். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நினைக்கிறேன் முதலாவது நாள் முடிய போகுது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 சிறப்பு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமிட்டு சொல்ற 10 இரவுகள். வேற காலங்கள்ல செய்யற அமட்களை விட துல்ஹிஜ்ஜால நாங்க ஈக்கிற இந்த காலம் இதுல செய்யற அமட்களை அல்லாஹ் நிறையவே நேசிக்கின்றான். அப்படி என்றால் எங்களுக்கு வேற காலங்கள்ல செய்யற அமட்களை விட இந்த காலத்துக்கு நிறைய நன்மைகளை தருகின்றான். அப்ப அந்த காலத்தை நான் நீங்களும் அடைஞ்சிக்கிறோம் என்றால் எந்த உள்ளத்திலையும் உங்களோட உள்ளத்திலையும் வரோண்டிய ஒரு பக்குவம் என்னென்றால், இந்த காலத்தை நான் எப்படியாவது அல்லாவுக்கு பொருத்தமான முறையில கழிப்பேன், என்னால முடிஞ்ச அமட்களை நான் செஞ்சு அல்லாவுக்கு நான் இன்னும் இன்னும் நெருக்கமாவேன். இதுதான் மறுமைய விரும்பக்கூடிய அல்லது சுவர்க்கத்தை குறிக்கோளாக வச்சு வாழக்கூடிய ஈமானுடைய உள்ளத்துடைய அந்த நீயத்து. அப்படித்தான் ஆகிக்கணும். அதனால பேசக்கூடிய நான் ஆகிக்கலாம், கேட்கிற நீங்கள் ஆகிக்கலாம். சும்மா அடுத்த காலங்களை போல ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்க பார்த்துடக்கூடாது. எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்கின்றார்கள் என்றால், ரமதான்ல கடைசி 10 ஒரு இரவுக்காக வேண்டி கடைசி 10 முழுமையாக நாங்க ஹயாத்தாக்குகின்றோம். லைலத்துல் கத்ர் இரவு சிறந்த இரவு, மாற்று கருத்து இல்லை. அதை விட சிறந்த காலம்தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். ஒரு இரவு அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 10 நாட்கள். இந்த நாட்கள்ல செய்யற அமட்களை அல்லாஹ் எங்களுக்கு நிறைய விரும்புகின்றான், நிறைய நன்மைகளை தருகின்றான். இந்த அடிக்குற முறை இந்த காலத்தை கழிக்கின்ற நேரத்துல எங்க உள்ளத்துல வர வேண்டிய உதவிதான். நாங்க தொலைவார நேரத்துல, நாங்க வியாபாரம் செய்யற நேரத்துல, நாங்க விளையாட போற நேரத்துல, நாங்க பயணம் போற நேரத்துல, இந்த காலத்துல நாங்க செய்யற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் இந்த ஹதீஸ் எங்க உள்ளத்துல வரணும். நான் செய்யற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் நேசிப்பான். அது சின்னொரு சதக்காவாக இருக்கலாம், சின்னொரு சிரிப்பாக இருக்கலாம், சலாமாக இருக்கலாம், ஒரு நல்ல குணமாக இருக்கலாம், சின்னொரு உதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு நான் அமட்களை செஞ்சு இந்த காலத்துல அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வனாகனா மாறுவன் என்ற உறுதியை என்னட்டை வைக்கணும், உங்கள்கிட்ட வைக்கணும். அந்த அடிப்படையில இந்த கெஷா தொழுகட்டு இந்த சிறந்த காலத்துல இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு விருப்பமான இடமான இந்த மஸ்ஜிதில கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த காலத்தை நாங்க எப்படி சரியாக பயன்படுத்துறது சம்பந்தமான எனக்கும் சேர்த்து ஒரு சிறு உபதேசத்தை ஞாபகம் விட்டுலாம நினைக்கின்றேன். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, இந்த காலத்துல மட்டுமல்ல, எப்பையும் இஸ்லாம் ஒரு அடிப்படையான பேசிக்குகளை சொல்லித்தாரு. அந்த அடிப்படையை நாங்க சரியாக விளங்கி எங்களோட வாழ்க்கையில அந்த விஷய ஹதீஸை நாங்க சரியாக விளங்கி எங்களோட வாழ்க்கையில முழுமையாக நாங்க செயல்படுத்துவதற்கு, எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நாம முயற்சி செய்யணும். அதான் சுஹீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில அமல்களில மிகச் சிறந்த அமல், அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய அமல் இது என்று கேட்கப்படுது. ரசூல சொன்னாங்க, அதுவமுஹா வ இன் கல்ல, நாங்க ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்யறது, வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் தொடர்ச்சியாக ஒரு அமலை செய்யறது, வ இன் கல்ல, அதையும் ரசூல சொன்னாங்க. அந்த அமல் சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் சரி, இது எங்களோட வாழ்க்கையில பேசிக் ஆகிக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே நாங்க பிறந்த நோக்கத்தை கேட்டால் எதற்காக வேண்டி பிறந்திக்கிறோம்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், குர்ஆன் வசனம் எங்களுக்கு பாடம். அந்த அளவுக்கு நாங்க பிறந்த நோக்கத்தை விளங்கி வச்சிக்கிறோம். ஆனால் பேசக்கூடிய நான் ஆகிக்கலாம், கேட்கிற ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பார்த்து நாங்க இன்னொருத்தர் லைஃபை பார்த்து நாங்க எங்கட லைஃபை நாங்க தீர்மானிக்க தேவையில்லை. இன்னொருத்தர் அமலை பார்த்து, இன்னொருத்தர் பிசினஸை பார்த்து, இன்னொருத்தர் லைஃப் ஸ்டைலை பார்த்து நாங்க தீர்மானிக்க தேவையில்லை. நாங்க எங்களை யோசிப்போம். இந்த அமைதியான நேரத்தில், இந்த நல்ல காலத்துல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த மஸ்ஜிதில நாங்க தனியே இருந்து நாங்க எங்களை யோசிப்போம், நான் இவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்துட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டேன். இவ்வளவு காலம் வாழ்ந்ததுல நான் பிறந்த நோக்கத்தை சரியாக விளங்கி நான் வாழ்ந்திருக்கிறேன். விளங்கிக்கிறது என்ற ஒரு பகுதி, வாழ்க்கையில நான் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் மிக பிரதானமான ஒரு தியாகம்.
இப்ப நாங்க யோசிக்கணும், இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து என்ன மறுமைக்காக வேண்டி, நான் போகக்கூடிய அந்த கபருக்காக வேண்டி, என்ன சுவர்க்கத்துக்காக வேண்டி நான் எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன். இது மிக பிரதானமான கேள்வி. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிச்சு நாங்க உலகத்துல எந்த அளவுக்கு உலகத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, உலகத்துல எந்த அளவுக்கு நாங்க டைம் கொடுக்கறது, மறுமைக்காக வேண்டி, எங்களோட ஆத்மீயத்துக்காக வேண்டி, எங்களோட இபாதத்துக்காக வேண்டி நாங்க எவ்வளவு டைம் நாங்க கொடுக்கிறோம் நாங்க யோசிப்போம். உதாரணமாக இஷா தொழுகை எங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியும், பயான் நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பயான் டொப்ல ஒரு 20 நிமிஷம் நடக்கும். சரியா? சில நேரம் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான பிஸி ஆகிக்கலாம், வேலை ஆகிக்கலாம், நாங்க போகலாம். நிறைய பேர், இந்த குத்தத்துக்காக வேண்டி சொல்லல, நிறைய பேர் வெளியில போயிட்டு சும்மா தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறது, அல்லது போன்ல இருக்கிறது, அல்லது ஏதாவது டைமை வீணாக ஒரு மெச்ச பார்க்கறதாக இருக்கலாம், அல்லது வேறொரு வீடியோ பார்க்கறதாக இருக்கலாம், அல்லது வேறொரு வேலையில இருக்கலாம், இல்ல உள்ள சும்மா தான் இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அல்லாட மாளிகையில் ஈக்கிறதே பெரிய சிறப்பு. அல்லாட மஸ்ஜிதில் ஈக்கிறதே மலக்குமாட துவாய்க்கு, அல்லாட சக்கீனத்துக்கு, மன நிம்மதிக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்க அதை விட்டு தூரமாக இருந்து சென்றால் ஒரு அமல தொடர்ச்சியாக செய்யறதுக்கு ஷைத்தான் எந்த அளவுக்கு தடையாகிறான். ஒரு மார்க்கத்தை படிச்சு அந்த மார்க்கத்தை வாழ்க்கையில் அமுல்படுத்தி மர்ம சிந்தனையோட நான் வாழ்ற நோக்கத்தை சரியாக விளங்கி நாங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்கு தடையாக யாருக்கிற ஷைத்தான் இருக்கிற. சலாம் கொடுக்கிறதோட நாங்க போறோம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, போன ஆக்கள் எல்லாம் நல்ல நம்பிச்சு கொள்வோம், ஒரு தேவைக்காக வேண்டி அவசரத்துக்காக வேண்டி போகிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக பயான் நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தால் எங்கள்கிட்ட வர வேண்டிய மனப்பக்குவம் என்ன தெரியுமா? ஒரு தியாகம் செய்யணும். இன்னைக்கு உலகத்துல நாங்க உலக வேலைக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்யறோம். ஒரு பிசினஸ் நடக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாள் பயணம் போயிட்டு வாரு, மாச கணக்கு பயணம் போயிட்டு வாரு. ஒரு புள்ளைட வேலைக்காக வேண்டி, ஒரு ஸ்கூல் படிப்புக்காக வேண்டி, ஒரு கிளாஸுக்காக வேண்டி, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு நாங்க தியாகம் செய்யறோம். சல்லியால, பணத்தால, உழைப்பால, நேரத்தால நாங்க தியாகம் செய்யறோம். நாங்க யோசிப்போம், ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், தனியிருந்து நாங்க யோசிப்போம், உலகத்துல நான் என் அடுத்த வேலைகளுக்காக வேண்டி, உலக லாபங்களுக்காக வேண்டி நான் ஒதுக்குற நேரம் எவ்வளவு, மறுமைக்காக வேண்டி ஏண்ட வாழ்க்கை ஈடேற்றம் பெறத்துக்கு நான் தப்போனும், நான் வெற்றி பெறணும், உலகத்தில் வெற்றி பெறணும், மறுமையிலே வெற்றி பெறணும் என்பதற்காக வேண்டி நாங்க எவ்வளவு தியாகம் செய்யறோம், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் ஒதுக்குறேன் என்பது மிக பிரதானமான ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில இந்த காலத்துல நாங்க அல்லாஹ்வை நெருங்கி நிறைய நன்மைகளை செய்வதற்கு இஸ்லாம் காட்டுற ஒரு பேசிக் தான் சின்ன அமலாக இருந்தாலும் நாங்க தொடர்ச்சியாக செய்யணும். அப்ப எங்கட வாழ்க்கையை நீக்கணும். சின்ன அமல்கள் எங்களுக்கு நிறைய தெரியும், லேசாக எங்கட வாழ்க்கையில செய்ய முடியுமா, கஷ்டப்படாம, அதே மாதிரி நிறைய நாங்க சிரமப்படாம செய்ய முடியுமான சின்ன சின்ன அமல்கள் நிறைய இருக்குது. நான் உதாரணத்துக்கு சில டைம் இருந்தா நான் சொல்றேன். அப்ப நாங்க முடிவெடுத்துக் கொள்ளணும், நான் இந்த அமலை என் வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்வேன். என்ன வேலை வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன பிஸியானாலும் பிரச்சனை இல்லை, இந்த அமல நான் என் வாழ்க்கையில தொடர்ந்து செய்வேன். அது யாரு தடையாக வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஷைத்தான் எவ்வளவுதான் சூழ்ச்சி செஞ்சு என்ன டைவர்ட் பண்ண பார்த்தாலும் நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், உறுதியாகிக்கணும். இன்னைக்கு சின்ன ஒரு அமல நாங்க தொடர்ச்சியாக செய்வதற்கு எவ்வளவு நாங்க யோசிக்கணும், எவ்வளவு நாங்க கஷ்டப்படணும். உதாரணத்துக்கு குர்ஆனோட நாங்க ஒவ்வொரு நாளும் தொடர்பு வைக்கணும். குர்ஆனை பத்தி சிறப்பு நிறைய இருக்குது. நாங்க யோசிக்கணும், குர்ஆன்ல ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக செய்யறேன்னு எங்களை எத்தனை பேர் உறுதி எடுத்து குர்ஆனை நாங்க ஓதுறோம். ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும். சில நேரம் பேசக்கூடிய நானும் அதுல பொடுபோக்காகிக்கலாம், ஆனா உறுதி எடுக்கணும். எங்கள்கிட்ட ஒரு தேவை இருக்கணும். தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு மிஸ் ஆயிட்டால், ஒரு டயர்ல, ஒரு பயணத்தில, ஒரு ஒரு மறதியில எங்களுக்கு மிஸ் ஆயிட்டால் அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலை இருக்கணும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, எங்க வாழ்க்கை அப்படி இல்லை. நாங்க யோசிக்கணும், நாங்க தனி ஏந்தி நாங்க யோசிக்கணும், நான் வாழ்ற வாழ்க்கை எப்படி, நான் எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உலக விஷயங்கள் ஏதாவது மிஸ் ஆகிட்டால், டெய்லி செஞ்சுட்டு வர ஒரு விஷயம் உண்டு, எங்களுக்கு மிஸ் ஆகிட்டால் எவ்வளவு நாங்க கவலைப்படுறேன், எவ்வளவு யோசிக்கிறேன். அதை நாங்க என்ன செய்ய, அடுத்த அன்றைக்கு நாங்க அதை டபுளாக நாங்க செய்வதற்காக வேண்டி எவ்வளவு நாங்க திட்டம் போடுறேன். ஆனால் சின்னமலாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்ற தொடர்ந்து நீங்க செய்யுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. எங்கள்கிட்ட அந்த பக்குவம் இருக்குதா? எங்கள் தீக்கோணம் தொடர்ச்சியாக, அது சின்னமலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து நான் செய்வேன். இரவு தொழுகை, வித்திரு தொழுகை, 3 ரக்காத் தொழுதான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 3 ரக்காத் தொழலாம். எத்தனை நிமிஷம் எடுக்கும்? டொப்ல சூரத்துல் ஆலா ஓதி, சூரத்துல் காஃபிரூன் ஓதி, சூரத்துல் இக்லாஸ் ஓதி 3 ரக்காத்த தொழுதுட்டு சுஜூதுல
இரவு நேரத்துல யாருமே இல்லாத அந்த நேரத்துல, மனைவி உறங்குகின்ற நேரத்துல, பிள்ளைகள் தூங்குகின்ற அந்த நேரத்துல அல்லாட்ட கையேந்தி நாங்க அதை கேட்போமா இருந்தால் அதுல இருக்கிற டேஸ்ட் இருக்குது, அதுல கிடைக்கிற அந்த தனியா நாங்க அமல் செஞ்சு அதுல கிடைக்கிற டேஸ்டும் அதுல கிடைக்கிற அந்த இன்பம் இருக்குது, அதை சொல்லி முடியாது. ஆக எங்களோட வாழ்க்கை நீக்கணும், தொடர்ச்சியாக நாங்க அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறணும். தொடர்ச்சியாக நாங்க அமல் செய்கின்ற பொழுது, சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்க அமல் செய்கின்ற பொழுது, இஸ்லாத்தை பாருங்க, இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது எங்கட இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுது, எங்கட மன தூய்மை பாதுகாக்கப்படுது. உதாரணமாக திடீரென்று ஒரு நாம பெரிய ஒரு அமலை செய்யறோம். உதாரணம் ஒரு கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் இஹ்லாஸுக்காக வேண்டி செய்யற உள்ளங்கள் நிறைய இருக்குதான். உதாரணத்துக்கு ஒரு கலெக்ஷன் வந்து திடீரென்று பள்ளியில் அறிவிக்கிற பெரிய ஒரு தொகையை நாங்க கொடுக்கிற, நாங்க திடீரென்று செய்யறதால சில நேரம் அந்த அமல் எங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கும். அந்த அமல் பழக்கம் இல்லாத நேரத்துல எங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும், எங்களுக்குள்ள ஒரு முகஸ்துதி வரும். எங்க வாழ்க்கையில நாங்க செய்யற நேரத்தில் எங்களுக்கு விளங்கும். இதையே நாங்க தொடர்ந்து செய்யறோம், ஒத்தர தெரியும் அவரு தொடர்ந்து செய்யறாள் தான். அப்படி நாங்க தொடர்ந்து நாங்க ஒரு அமலை செய்கின்ற பொழுது, தனிப்பட்ட முறையிலோ அல்லது பகிரங்கமாக முறையிலோ நாங்க தொடர்ந்து ஒரு அமலை செய்கின்ற பொழுது நாங்க பழகுகின்ற பொழுது எங்களுக்குள்ள என்ன வருது, மன தூய்மை வருது. என்ன இருந்தாலும் அதை நான் செய்யற அமல் தான், அப்படித்தானே? என்ன இருந்தாலும் நான் தொடர்ச்சியாக செய்யறேன். பள்ளியில ஆட்கள் பாக்குறதுக்காக செய்யற அமலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பள்ளி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது தனியா நாங்க செய்யற அமலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை இஹ்லாஸ்ல பக்குவப்படுத்துவார். அப்ப தொடர்ந்து நாங்க அமல் செய்கின்ற பொழுது இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுது. வந்த ஒரு அடிப்படையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இரண்டாவது, நாங்க ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து டெய்லி அல்லது அடிக்கொரு முறை நாங்க அந்த அமலை செய்கின்ற பொழுது நாங்க அல்லாஹ்வோட நிறைய நெருங்குகின்றோம், அல்லாஹ்வோட நாங்க நிறைய நெருங்குகின்றோம். உதாரணம் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு சுபஹ தொழுதுட்டு நாங்க குர்ஆன பிரட்டி ஒரு பக்கம் ஓதுறோம்னு வச்சுக்கோங்களேன். சுபஹ தொழுதுட்டு நாங்க குர்ஆன பிரட்டி ஒரு பக்கம் ஓதுறோம். குர்ஆன் எங்களை நல்வழிப்படுத்தும், குர்ஆன் எங்களை சுத்தப்படுத்தும். அதையே நாங்க என்ன செய்யற, இரவுல தூங்க போற நேரத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குர்ஆனுக்காக வேண்டி நாங்க நேரம் ஒதுக்கி நாங்க குர்ஆன் ஓதுறோம். அப்ப இப்படி நாங்க எங்களோட வாழ்க்கையில ஒரு சிறிய அமல், குர்ஆன் மட்டுமல்ல, சின்ன ஒரு அமலை நாங்க தொடர்ந்து அடிக்கொடுக்க செய்யற நேரத்துல அல்லாஹ்வோட தொடர்பு எங்களுக்கு ஏற்படுது. அப்ப அல்லாஹ்வோட தொடர்பு வருகின்ற பொழுது இன்னும் அமலை செய்யும் என்று ஆசை வருது. எங்களுக்கு ஆச்சரியம் என்னென்றால், ரமலான் வந்துட்டால் அது ரமலான் அல்லாத காலங்கள்ல சஹாபாக்கள், இமாம்கள், பழைய சலஃபுகள் நிறைய குர்ஆன் ஓதிப்பாங்க. நிறைய ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், 2 ஜுஸ், ஒரு குர்ஆன், 3 குர்ஆன் என்று நிறைய குர்ஆன் ஓதி முடிச்ச உண்மையான அந்த வரலாறுகளை நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆரம்பத்துல சிறுசாகத்தான் செஞ்சிருப்பாங்க. ஒரு அமலை நாங்க சிறுசாக ஆரம்பிக்கின்ற பொழுது அது போக 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 எங்களை ஆர்வம் முட்டும், எங்களுக்கு ஆசை வரும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நாங்க ஓதிக்கொண்டு போற நேரத்துல அல்லாஹ் அப்படித்தான் வைப்பான். அல்லாஹ் அமல்களை வந்து அந்த அளவுக்கு தான் செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு அமலை நாங்க தொடர்ந்து நாங்க செய்கின்ற பொழுது அந்த அமல் எங்களுக்கு ஆர்வம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் போது, அடுத்த நாளைக்கு 2 பக்கம் போது, 3 பக்கம் போது, அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு லேசி, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு பெரிய ஒரு பாரம் இல்லை. இன்றைக்கு நாங்க யோசிச்சு பார்ப்போம், திடீரென்று குர்ஆனை புரட்டி ஓத சொன்னால் அல்லது வேறொரு அமலை செய்ய சொன்னால் அல்லது கியாமுல் லைல நாங்க நின்று கொண்டு வழங்க சொன்னால், உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், திடீரென்று செய்கின்ற பொழுது ஒரு பாரம். சைத்தான் அப்படித்தான் எங்களை செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். மனுஷன் அப்படித்தான். அதை நாங்க திடீரென்று செய்கின்ற பொழுது எங்களுக்கு பாரமாக இருக்கும். நாங்க தொடர்ந்து நாங்க அதை செய்கின்ற பொழுது எங்களுக்கு அது லேசாகிக்கும், எங்களுக்கு சிம்பிள் ஆகிக்கும். அதனால எந்த அமலாக இருந்தாலும் சின்ன ஒரு அமலை நாங்க தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த சின்ன அமல் சிறுசான ஆரம்பிச்ச அந்த அமல் எங்களுக்கு போக 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 அந்த ஆர்வம் வந்து, தேவை வந்து, ஆசை வந்து பெரிய அமலாகிக்கும். அது உலகத்திலும் எங்களுக்கு லாபத்தை தரும், நாளை மறுமையிலும் எங்களுக்கு லாபத்தை தரும். 2வது விஷயம். 3வது, தொடர்ந்து நாங்க அமல்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மன தூய்மையோட அல்லாஹ்வோட நெருக்கத்தை எதிர்பார்த்து நாங்க செய்கின்ற பொழுது பாவங்களை விட்டு நாங்க தூரமாகும். இது அடிப்படையான ஒரு பேசிக். நாங்க இன்னைக்கு பாவத்தை விரும்பி செய்யறோம் என்றால் பாவத்தை விட்டு எங்களுக்கு தூரமாகத்துக்கு மனசு இல்லை. பாவம் அந்த அளவுக்கு, பாவத்துல நாங்க அந்த அளவுக்கு எடிக்ட் ஆயிட்டோம். அது வியாபாரத்துல செய்யற பாவமாக இருக்கலாம், தனியா போன்ல நாங்க பாக்குற பார்வையாக இருக்கலாம், அல்லது பயணத்துல பிரயாணம் செஞ்சு நாங்க செய்யற பாவங்களாக இருக்கலாம், அல்லது கொடியமாற சக்தி இளைஞர்களை சேர்ந்து நாங்க செய்யற பாவங்களாக, எப்படியோ ஏதோ ஒரு அடிப்படையில தனிப்பட்ட முறையில குழுவாக இருந்து பகிரங்கமாக ரகசியமாக ஏதோ அடிப்படையில யாரும் பாவம் செய்யக்கூடியாக்கத்தான், யாரும் பாவம் செய்யக்கூடியாக்கத்தான். ஆனா அந்த பாவத்திலிருந்து நாங்க மீண்டும் பாவத்தை வெறுக்கத்துக்கு இது ஒரு காரணமாக அமையும். இது தொடர்ந்து அமல் செய்யறது. தொடர்ந்து நாங்க ஒரு அமல் செய்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹ் பத்தி ஞாபகம் வரும். அந்த அமல் செய்கிற நேரத்துல எங்களுக்கு எங்க பாவத்தை பத்தி யோசனை வரும். அல்லாஹ் அப்படித்தான் எங்களை நிற்பான். நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்பி அந்த அமலை செய்கின்ற பொழுது அல்லாஹ் இன்னும் எங்களை நெருக்கமாக்குவான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக அல்லாஹ் தலைகளை ஆக்குவான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக நாங்க மாறுகின்ற பொழுது அமல்ல நாங்க ஆர்வம் காட்டுவோம், பாவத்தை விட்டு நாங்க தூரமாகும்.
அல்லாஹ் எங்களை விரும்பிட்டால் நாங்க செய்யற சின்ன அமலும் தொடர்ந்து நாங்க செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயம் எங்களை விரும்புவார். அல்லாஹ் எங்களை விரும்பிட்டால் அதுக்காக இந்த உலகத்துல யார் எங்களை விரும்பாவிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரப்ப என்ன விரும்பிட்டான், ரப்பு எனக்கு நல்ல வழியை காட்டுவான், உலகத்திலும் எனக்கு நிம்மதியை தருவான், சந்தோஷத்தை தருவான், உலகத்திலும் எனக்கு இடத்தை தருவான், உலகத்திலும் எனக்கு இடத்தை தருவான். உலகத்துல எனக்கு இடம் கிடைச்சாட்டியும் பிரச்சனை இல்லை, உலகத்துல என்ன சமூகம் மதிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ரப்புக்காக வேண்டி நான் அமல் செஞ்சுக்கிறேன். அந்த ரப்புக்காக வேண்டி அமல நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக எல்லா முன்னுக்கும் பாராட்டுவான். அதுங்களுக்கு இந்த போதும். ஆக நாங்க அமல தொடர்ந்து செய்கின்ற பொழுது பாவத்தை விட்டு முற்றுமுழுதாக தூரமாகும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் சின்ன ஒரு ஹதீஸ், ஒரு பேசிக்கா சொல்லி தரக்கூடிய ஹதீஸ். இதால நாங்க பாடம் எடுக்கணும். பேசக்கூடிய நான் ஆகிக்கலாம், கேட்கிற நீங்கள் ஆகிக்கலாம். எங்களோட வாழ்க்கையில எப்பையும் எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லணும், எங்களோட மனைவிமாருக்கும் சொல்லணும், செய்யற அமல்ல சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. குர்ஆன் ஓதுறது எங்களுக்கு லேசாக செய்யலாம். இன்றைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. நோம்பு வந்தால் மட்டும்தான் நாங்க குர்ஆனை புரட்டி ஓதுற, நோம்புக்காக வேண்டி நாங்க என்ன செய்யற டைம் எடுத்து நாங்க ஒதுக்குறது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 சிறந்த நாட்கள். இந்த நாட்களை வீணாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நஷ்டம். இந்த நாட்களை நாங்க கேலஸாக கணக்கில்லாம இருந்து சும்மா வெறுமனே வேறு நாளை கூட நாங்க கழிப்போமாக இருந்தால், கடமையை மட்டும் செஞ்சுட்டு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த நாளை நாங்க கழிப்போமாக இருந்தால் எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே இல்லை. அதனால இந்த காலத்தை நாங்க அடைஞ்சிட்டால் இந்த காலம் முடியும் வரைக்கும் எங்களுக்குள்ள நான் ஓடிக்கொண்டிருக்கணும். இந்த காலத்தை எப்படியாவது நான் சரியாக பயன்படுத்துவேன். ஒவ்வொரு நிமிஷம் பள்ளிக்கு வந்துட்டால் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் நீப்போம். ஷைத்தான் எழுப்ப வைப்பான். தொழுது முடிச்சதோட கடமையை செஞ்சதோட ஷைத்தான் உடனே எழுப்ப வைப்பான். அந்த வேலையை செய்வான், இந்த வேலையை செய்வான், செய்யும் இதை செய்யணும் என்று சொல்லி ஷைத்தான் அவசரப்படுத்துவான். அவசரம் ஷைத்தான். அப்ப நாங்க தியாகம் எடுக்கணும், ஷைத்தானோட போராடணும். லேசான ஒரு உலகத்துல நாங்க இருக்கிறது இல்ல. சஹாபாக்கள் வாழ்ந்த உலகம் என்பது வேற, சஹாபாக்கள் வாழ்ந்த உலகம் என்பது வேற. இன்றைக்கு நாங்க வாழ்ந்த உலகம் என்பது லேசி இல்ல. பள்ளிக்குள்ள நல்ல சூழலாக நல்ல சமூகத்தோட நாங்க இருந்தாலும் வெளிக்கு போயிட்டால் எங்களோட கூட்டாளிமார்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நீங்க யோசிங்க. எங்களோட வீட்டு சூழல் நல்லா கழிக்கிறா கெட்டா கழிக்கிறான்னு யோசிங்க. எங்கட பிசினஸ் பண்ணக்கூடிய ஆக்கள், எங்கட ரோட்ல இருக்கக்கூடிய ஆக்கள், எங்கட சமூகத்த ஆக்கள் நல்லாக்களா கெட்டாக்கலான்னு நாங்க யோசிப்போம். அதனால இந்த காலத்துல எங்க ஈமான பாதுகாக்கிறது லேசி இல்லை. எங்க ஈமான பாதுகாக்கிறதுக்கு நாங்க போராடணும். ஷைத்தானோட நாங்க சண்டை பிடிக்கணும். பள்ளிக்கு வந்துட்டா நாங்க தியாகம் எடுக்கணும். அமைதியாக இருந்துட்டு ஔராதுகளை ஓதிட்டு நாங்க திக்ர வச்சுட்டு அதே போல நாங்க சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுட்டு துவாக்களை கேட்டுட்டு கொஞ்சம் குர்ஆனுக்கு டைம் ஒதுக்குறது. 5 நேரம் எங்களுக்கு குர்ஆனுக்கு டைம் ஒதுக்க முடியாட்டியும் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இந்த டைம் நான் ஃப்ரீ. சுபஹுக்கு போறோம் நான் ஃப்ரீ, லுஹருக்கு போறோம் நான் ஃப்ரீ, இஷாக்கு போறோம் நான் ஃப்ரீ என்றால் நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கணும். இந்த டைம்ல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் 10 நிமிஷம் குர்ஆன் ஓதிட்டு போறேன். பள்ளியில குர்ஆன் ஓதுறது என்பது ஒரு சிறந்த பகுதி. வீட்டுல போய் ஓதினால் அதுக்கு வேற சிறப்பு இருக்குது. சில நேரம் வீட்டுக்கு போனால் எங்கட சூழ்நிலைகளுக்கு தெரிந்தானே, ஒன்றோ போன் கால் வரும், அல்லது போனுக்கு போவோம், எடிட் ஆகுவோம், அல்லது மனைவி ஒரு வேலை செல்வா, அல்லது பிள்ளைகள் ஒரு வேலை செய்வா. எங்களுக்கு நிம்மதியாக அமல் செய்யலாம் போகும். குர்ஆன் ஓதுற விஷயத்தை நான் சொல்றேன். அதனால நாங்க முடிவெடுக்கோம், இந்த 10 நாள்ல என்னால முடியுமான அளவு குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறதுல நிறைய சிறப்பு இருக்குது, ஓதுறாக்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்க பள்ளிக்கு 5 நேரம் பக்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கணும். பக்துக்கு நேரத்தோட வந்து நாங்க முன்சுன்னத்தை தொழுது எங்க துவாக்களை கேட்டுட்டு பரவான தொழுகையை தொழுதுட்டு அமைதியாக நாங்க துவாக்கள் ஓதிட்டு நாங்க போகக்குள்ள இருக்கணும். பள்ளியும் நாங்க நிறைய நெருக்கம் எடுக்கணும். வார அவசரமாக தொழுக போறோம். இன்னைக்கு தொழுகையை பாருங்க, உயிரோட்டம் இருக்குதா? நாங்க தொழுகிற தொழுகையில் உயிரோட்டம் இருக்குதா? இமாம் இஷாவுக்கு அல்லது மக்ரிபுக்கு சின்ன சூறா ஓதி இருந்தால் தொழுது முடிஞ்சு கேட்டு பாருங்க என்ன சூறா ஓதி சொல்லி. சும்மா நான் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், சும்மா கேட்டு பாருங்க தெரியா. அந்த அளவுக்கு தொழுகையெல்லாம் வேற வேற பராக்கள் இருக்குது. ஷைத்தான் எங்கட தொழுகையை சிதறடிச்சு வச்சுட்டான். ஷைத்தான் தொழுகையில் உலகத்தையும் உலக யோசனையும் போட்டுட்டான். அதனால நாங்க டைம் எடுத்தால் அல்லாஹ்க்காக வேண்டி 15 நிமிஷம் 20 நிமிஷம் இது அல்லாஹ்க்காக வேண்டி, உலகத்துக்கு அல்ல, இது மறுமைக்காக வேண்டி என்று நாங்க ஒதுக்கினால், இந்த காலத்தை ஒதுக்கினால் எங்களுக்கு தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையை அமைக்கலாம். அமல் இபாத்துகள் எல்லாம் உயிரோட்டம் உள்ள அமல் இபாத்துகளாக நமக்கு அமைக்கலாம். அதனால நிறைய நேரம் நான் பேச வேண்டிய தேவையில்லை. எல்லாம் படிச்சாக்கலாங்க, எல்லாம் தெரிஞ்சாக்கலாங்க. ஹதீஸ் தெரியும், ஹதீஸ் எப்படி அமல்படுத்தணும், ஹதீஸ்ல பலன் தெரியும், ஹதீஸ் செஞ்சால் எங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற நன்மை மறுமையில் கிடைக்கிற நன்மை எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு ஞாபகம் முட்டல், எனக்கும் சேர்த்து ஒரு ஞாபகம் முட்டல். அதனால துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாங்க வீணாக்கிடாம முடியுமான அளவு சின்ன சின்ன அமல்கள் நிறைய, சலாம் சொல்றது, வீட்டுக்கு போற நேரத்துல சலாம் சொல்லிட்டு போறது, இன்னொருத்தருக்கு உதவி செய்யறது, சின்ன சதக்கா, பள்ளிக்கு கொடுக்கிற சதக்கா, கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கிற சதக்கா, இப்படி நிறைய சின்ன அமல்கள் நிறைய இருக்குது. நிறைய அமல்கள் நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். அப்ப நாங்க யோசிக்கணும், என்னால முடிஞ்ச அமல்களை தொடர்ந்து செய்யறோம். ஒவ்வொரு நாளும் அடிக்கொடுக்கா செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறினா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வெற்றி பெற்ற கூட்டத்தினராக மாற்றுவாங்க. அதனால சின்ன அமலாக இருந்தாலும் அதை நாங்க கணக்கெடுத்து விடாம
அதை நாங்க பிரயோசனப்படுத்தி எங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சு நன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான கூட்டத்தினராக மாறுவதற்கும் பாவங்களை வெறுக்க வைக்கக்கூடியவர்களாக சைத்தான் ஒட்டும் தூரமாக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்குவனாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.